கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இந்த புதிய மாதத்தின் முதல் நாளில கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மகிழ்ச்சியான ஒன்று. 7 மாசம் முடிஞ்சது. இது 8வது மாசத்தின் முதல் நாள். என்னுடைய வேண்டுதல்கள், காரியங்கள் எதுவும் நிறைவேறல அப்படின்னு மனசார புலம்பிட்டு இருக்கிற உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். என்னன்னா, அவர் சொன்னா செய்யாம இருக்கவே மாட்டார். அவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா அதை நிறைவேற்றாமல் இருக்கவே மாட்டார். நிச்சயமாகவே இந்த வருடத்தின் முதல் நாளில கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கார். என்னன்னு? தேடுங்கள் கண்டடைவீர். நீங்க தேடணும். தேடுனீங்களா? தேடிட்டே இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இன்னமும் தேடுங்க. இந்த வருடத்தின் கடைசிக்குள்ளாக நீங்கள் தேடுகிறது உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தேடுகிறது உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அடுத்த 2027ஆம் ஆண்டு ஜனவரி மாசம் நீங்க சாட்சி உள்ளவர்களா இருப்பீங்க. ஆமா, நான் சொல்றேன். நான் முழு நம்பிக்கையோட சொல்றேன். நான் முழு விசுவாசத்தோட சொல்றேன். நீங்க நம்பிக்கையோட தேடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு 2027 ஜனவரி மாசம் 1ஆம் தேதிக்கு முன்னால நீங்க தேடுகிறது உங்களுக்கு கிடைக்கும். தேடுங்கள் கண்டடைவீர்கள். கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தை. சரி, இன்றைக்கு கர்த்தர் என்ன ஒரு வசனம் கொடுக்கிறார் அப்படின்னா, லூக்கா 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. அதுக்காக அப்பத்தை சாப்பிட வேண்டாம்னு சொல்றாரா? நீ அப்ப சாப்பிடாத, சாப்பாடு சாப்பிடாத, கடவுளுடைய வார்த்தையவே நீ என்ன பண்ணு, சொல்லிக்கிட்டாரு, கடவுளுடைய வார்த்தையை படிச்சுக்கிட்டாரு, உனக்கு வயிறு நிறைஞ்சிரும், அப்பதான் உனக்கு பிழைப்பு வரும்னு சொல்றாரா? எதுக்காக இந்த வார்த்தையை சொன்னாரு அப்படின்னா, நம்ம நல்லா கூர்ந்து கவனிச்சு இதை ஆராய்ஞ்சு பார்க்கணும். என்னன்னா, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னா, அப்பத்தினாலே பிழைப்பது சரீரம், தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பது ஆன்மா. புரிஞ்சுக்குங்க. அப்பத்தினாலே பிழைப்பது சரீரம், தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பது ஆன்மா. இப்ப இந்த சரீரம் ஒரு நாளைக்கு அழிஞ்சிடும், ஆன்மாவுக்கு அழிவில்லை. இப்போ பரலோகத்துக்கு போகக்கூடியது, நித்திய ஜீவனை அடையக்கூடியது சரீரம் அல்ல, ஆத்மா. நம்முடைய ஆத்மா நித்திய ஜீவன் அடையணும். அதுதான் பிழைப்பு. இன்னொரு பிழைப்பு. நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற பிழைப்பு அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்ல, இந்த உலகத்துல இந்த சரீரம் பிழைக்கணும், வாழணும், இந்த சரீரம் ஆரோக்கியமா இருக்கணும், இந்த சரீரம் நல்லா இருக்கணும் அப்படின்னாக்க நம்ம சாப்பாடு சாப்பிட்டுதான் தீரணும், அப்பத்தை சாப்பிட்டுதான் தீரணும். அப்பதான் இந்த சரீரத்தை காப்பாற்றும், அப்பதான் இந்த சரீரத்துக்கு பலன் கொடுக்கும். சாப்பாடு அப்பம்னு சொல்றாரு இல்லையா, அது சாப்பாடு. சாப்பாடு, உணவு இந்த சரீரத்துக்கு பலனை கொடுக்கும். நல்லா நம்ம சாப்பிடணும். ஆதி ஆகமத்துல கர்த்தர் மனுஷனை படைச்சு தோட்டத்துக்கு விட்டு நீ எல்லாத்தையும் சாப்பிடுனாரு. நல்ல கொழுத்த கன்றுகளா பூசி நல்லா அடிச்சு சாப்பிடுங்கன்னாரு. ஆடு, மாடு, கோழி, புறா, மானு எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிடுங்கிறாரு. இதெல்லாம் சாப்பிடாதீங்கப்பா, நான் என்னுடைய வார்த்தைகளை மட்டும் சாப்பிட்டுன்னு சொன்னாரா? இல்ல, எல்லாத்தையும் சாப்பிடுங்க. ஆனா நீங்க சாப்பிடுற அந்த உணவுகள் எல்லாம் உங்களோட சரீரத்தை பலப்படுத்தும், நம்முடைய சரீரத்தை பலப்படுத்தும், நம்முடைய சரீரத்துக்கு ஆரோக்கியமா இருக்கும், நம்முடைய சரீரம் நல்ல திடகாத்திரமா இருக்கும். ஆனா ஒரு குறிப்பிட்ட நாள்ல இது அழிந்து போயிடும். மண்ணோடு மண்ணா போயிடும், மண்ணுக்கு மண்ணாகவும் தூசிக்கு தூசியாகவும் அப்படி போயிடும். ஆனா இதுக்குள்ள ஒரு ஆன்மா இருக்கு, அது பிழைக்கணும்னா தேவனுடைய வார்த்தையினாலதான் பிழைக்கும். அப்ப ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை, அப்பத்தை எப்படி நாம உண்கிறோமோ, உணவை எப்படி சாப்பிடுறோமோ, அந்த மாதிரி தேவனுடைய வார்த்தைகளையும் நாம உட்கொள்ளுகிற போது இந்த ஆத்மா பிழைக்கும். நல்லா கவனிச்சுங்க. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்ப மனுஷனுக்கு உண்டானது 2. ஒண்ணு சரீரம், இன்னொரு ஆன்மா. சரீரம் அப்பத்தினாலே பிழைக்கும், ஆன்மா தேவனுடைய வார்த்தையினாலே பிழைக்கும். அதுதான் உண்மை. நல்லா புரிஞ்சுக்குங்க.
அப்ப நம்ம இன்னைக்கு சில பேர் சொல்லுவாங்க என்னன்னு, அப்பத்தினால மாத்திரம் இல்ல தேவனுடைய வார்த்தையினால பிழைப்பாங்க, நீங்க சாப்பாட்டு பிரியரா இருக்காதீங்க, சோத்த தின்னுட்டே இருக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி அல்ல. உங்களுக்கு பசியார சாப்பிடுங்க, தினமும் 3 வேளை 4 வேளை சாப்பிடுங்க. அப்பொழுதுதான் நம்முடைய சரீரம் பலமுள்ளதா இருக்கும். அதை சாப்பிடுறப்ப நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடைய வார்த்தைகளையும் சாப்பிடணும், அதையும் உட்கொள்ளணும். அப்படி உட்கொள்ளுகிற போதுதான் நம்முடைய ஆத்மா பிழைக்கும். அந்த ஆத்மா நித்திய ஜீவனோடு பிழைக்கும். புரிஞ்சுட்டீங்களா? அப்ப மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்ப அப்பம் சரீரத்துக்கு பிழைப்பூட்டும், தேவனுடைய வார்த்தை ஆத்மாவுக்கு பிழைப்பூட்டும். ரெண்டையும் சாப்பிடுங்க. சாப்பாடும் சாப்பிடுங்க, தேவனுடைய வார்த்தையும் சாப்பிடுங்க. சரீரமும் பிழைக்கணும், ஆத்மாவும் பிழைக்கணும். ஆண்டவர்கிட்ட சொல்லலாமா? அன்பின் பரலோக பிதாவே, நீர் இந்த பூமியிலே உம்முடைய திருக்குமார நாம் இயேசு கிறிஸ்துவை அனுப்பிய போது அவர் எங்களுக்கு ஒரு அறிவுரை சொன்னார். மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைப்பான். எங்களுக்கு நன்றாய் விளங்குகிறது. அப்பத்தினாலே சரீரம் பிழைக்கும், தேவனுடைய வார்த்தையினாலே ஆத்மா பிழைக்கும். சரீரம் ஒரு நாள் அழிந்து போகும், ஆத்மா நித்திய பிழைப்பை உண்டு பண்ணிக்கொள்ள தேவனுடைய வார்த்தை தான் வழிகாட்டும் என்பதை உணர்ந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையை உட்கொண்டு இந்த சரீரமும் இந்த ஆன்மாவும் நித்திய பிழைப்புக்கு நாங்கள் தகுதி பெற நீங்க கிருபை பாராட்டு. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.